வணக்கம். ஜூலை 19ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேசில் ட்ரெயின் விபத்து ஏற்பட்டிருக்கு. ட்ரெயின் தடம் புரண்டதுனால 2 பேர் இறந்திருக்கிறாங்க. பலர் காயம் அடைந்திருப்பதாக என்டிடிவிலிருந்து கிடைத்த தகவல். உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஆசாம் இடையே சென்று கொண்டிருந்த ட்ரெயின் இது. வரப்போகிற பட்ஜெட்டில் ஸ்டாக் புரோக்கர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க? அரசு டேக்ஸை குறைக்கலானாலும் பரவாயில்ல, எஸ்டிடி மற்றும் எல்டிசிஜியுடைய டேக்ஸை உயர்த்தாமல் இருந்தால் சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டாக் புரோக்கர்ஸ். அப்படி அவங்க உயர்த்தினாங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸுடைய பிஸ்னஸ் பாதிப்படையும்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ் பாதிப்படையும் அந்த பட்டியலும் கொடுத்துருக்குறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், 5 பைசா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஏஞ்சல் ஒன், ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் மற்றும் ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போன்ற ஸ்டாக்ஸ் பாதிப்படையும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஐபிஎல் டீமான குஜராத் டைட்டன்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதானி குரூப் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனமான சிவிசி கேபிட்டல் பார்ட்னர்ஸ் தான் இந்த டீமுடைய ஓனர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மெஜாரிட்டி ஸ்டேக் அவங்க விற்பனை செய்வதற்காக அதானி குரூப் மற்றும் டாரன் குரூப்புடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் வெளியாகி இருக்கு. அவங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்கு. பிப்ரவரி 2025 அந்த லாக்இன் பீரியட் முடிவடைந்து இந்த சிவிசி கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு அவங்க வெளியேறுவதற்கான முயற்சியில் இருக்காங்க. அந்த மெஜாரிட்டி ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. 2021 தான் இந்த டீம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க 5625 கோடி ரூபாய்க்கு. அதானி குரூப் ஏற்கனவே பெண்களுக்கான ஐபிஎல் டீம் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அகமதாபாத் பிரான்ச்சைஸியை 1289 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க 2023ஆம் ஆண்டில். HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு கேஆர் சோக்சி பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4905 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், யூனிஃபை கேபிட்டல் 3.84% ஸ்டேக் ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸில் வாங்கியிருக்கிறாங்க. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டில்? கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 4283 கோடி ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் 60% விழும்னும் இயர் ஆன் இயர் 1% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ எதிர்பார்ப்பது 1.2 லட்சம் கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 7%, இயர் ஆன் இயர் 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். எபிட்டா எதிர்பார்ப்பது 7551 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 52% விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இயர் ஆன் இயர் 18% விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹேவல்ஸ்க்கு நொமூரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1900 ரூபாய். ஜெஃப்ரீஸ் ஹேவல்ஸ்க்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1880 ரூபாய். டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 1002 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 141 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ஐஷர் மோட்டர்ஸ்க்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 15% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தற்போது அப்டேட்டும் இருக்கு. ஜூலை 25ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இன்ஃபோசிஸ் ரிசல்ட் நம்ம காலையில் வீடியோவில் செய்தியாக பார்த்துருந்தாங்க. இப்போ ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க, எதிர்பாராதவா ஒன்று செய்திருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் அவங்களுடைய கைடன்ஸை உயர்த்தியிருந்தாங்க. அந்த தகவலும் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி இன்டர்டேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. நொமூரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1950 ரூபாய். ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2040 ரூபாய். பர்ன்ஸ்டைன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2100 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க பர்ன்ஸ்டைன். டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் 6.33 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் கிட்ட இருந்து. லார்சன் அண்ட் டியூப்ரோ ஃபினான்ஸ் குறித்து அதானி மணிக்கும் ஆனந்த் ரத்தி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 225 ரூபாய் ஒரு ஷேருக்கு.
கோட்டக் பேங்க் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எதிர்பார்ப்பது 7087 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் 3702 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிராஸ் என்பிஏ எதிர்பார்ப்பது 1.37%, போன வருடம் இதே காட்டில் 1.7% இருந்தது. நெட் என்பிஏ எதிர்பார்ப்பது 0.34%, போன வருடம் இதே காட்டில் 0.4 இருந்தது. செல்லோ வேர்ல்ட் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் முன்னவே அறிவித்தது தான் ₹1.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 2 ஸ்பைஸ்ஜெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ஜூலை 23 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறாங்க. குறிப்பாக குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எல்டி ஃபுட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஹரியானாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒன்று சமன்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்றது சரியாக சொல்லலைங்க. ஆனால் அது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தொடுத்த வழக்கில் அடிப்படையில் தான் இந்த சமன்ஸை அனுப்பியிருக்கிறாங்க. அபராதம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடுவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. என்ன விதிமீறல் நடந்திருக்குன்ற சொல்லல ஒரு செக்ஷனுடைய நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 26(2) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தேடி பார்க்கும்போது தரம் தாழ்ந்த பாதுகாப்பு இல்லாத உணவை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்றதான் அந்த சட்டம். அதை மீறி இருக்கிறாங்க அப்படின்றதான் புரிதல். அதனால் அவங்களுக்கு சமன்ஸ் வந்திருக்கு ஹரியானா நீதிமன்றத்திலிருந்து. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவல் எனர்ஜி லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருந்திருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல், ரெவென்யூ க்ரோத் இயர் ஆன் இயர் 78% அதிகரிச்சிருக்கு. கடனை குறைச்சிருக்கிறாங்க. மார்ச் மாத இறுதியில் 116 கோடி ரூபாய் கடன் இருந்தது. இப்போ 97 கோடி ரூபாய்ன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவல் எனர்ஜி லிமிடெட். சில தினங்களுக்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் நம்ம ஒரு தகவல் பார்த்துருந்தோங்க. கூகுள் வந்து அவங்களுடைய கூகுள் மேப்ஸை பயன்படுத்துவதற்கு அவங்களுடைய கட்டணத்தை குறைச்சிருக்கிறாங்க. 70% வரைக்கும் குறைத்திருக்கிறாங்க. அது கமர்ஷியல் பர்பஸ்க்கு அவங்களுடைய மேப்ஸ் அவங்க விற்பனை கொடுக்குறாங்க போல தெரியுது. அதை குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னே அவங்க டாலர்ஸில் தான் பேமெண்ட் செய்ய முடியும்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ இந்திய ரூபாயிலும் அந்த பேமெண்ட் செய்யப்பட முடியும். இது ஆகஸ்ட் 1 அமல்படுத்துகிறாங்க கூகுள்ன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் வெளியானது. இப்போ அவங்களுடைய போட்டியாளரான ஓலா மேப்ஸும் இதே போல் அவங்களுடைய விலையில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓலா மேப்ஸ் அந்த ஓலா நடத்தக்கூடிய அதே நிறுவனம் தான் இதையும் நடத்துகிறாங்க, ஓலா மேப்ஸ். அதோடைய விலையும் இப்போ மாற்றமாக இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இந்த 2 கம்பெனி இல்லாமல் வேறொரு கம்பெனி இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ். அவங்களும் இந்த மேப்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸில் தான் இருக்கிறாங்க. mapmyindia.com அப்படின்ற வெப்சைட் அவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்றது தெரியல. கம்பெனி தரப்புலேருந்து இது குறித்து ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்களா, அவங்களும் ஏதாவது அவங்களுடைய விலை மாற்றம் செய்வாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏன் விற்பனைக்கு வருது அப்படின்னா சில கமர்ஷியல் கம்பெனிஸ் வந்து இந்த மேப்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் இந்த லாஜிஸ்டிக்ஸ் கொரியர் கம்பெனிகளும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ்க்கு இதனால் பாதிப்பு இருக்குமா அப்படின்ற கேள்வி எழும்பியிருக்கு. ஐடிபிஐ பேங்க் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோலில் கிடைத்தது. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல் தெரியுதுங்க ஐடிபிஐ பேங்க். என்ன அப்டேட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறதுக்கான பிட்டர்ஸ்க்கான ஒப்புதல் ஆர்பிஐ வழங்கி உள்ளதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ப்ராப்பர் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஐடிபிஐ பேங்க்குக்கு. ஐடிபிஐ பேங்க்கில் அரசு கிட்டத்தட்ட 46% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. எல்ஐசி பெரிய ஷேர் ஹோல்டர் 49% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. 2 பேரும் இணைந்து கிட்டத்தட்ட 61% ஸ்டேக் விற்பனை செய்வதற்கு முன்னவே முடிவெடுத்தது தான். ஸோ இப்போ அந்த பிரைவேட்டைசேஷன் மறுபடியும் துவங்கும், அந்த ப்ராசஸ் மறுபடியும் துவங்குன்ற எதிர்பார்ப்பு ஆர்பிஐ ஒப்புதலும் வழங்கியிருக்கிறாங்க. அடுத்த கட்டத்திற்கு நவருன்ற எதிர்பார்ப்புன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம காலையில் 10:45 அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ராலஸ் இந்தியா டாடா நிறுவனம் 7% விழுந்திருக்கு. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 3% அதிகரித்தது இன்ட்ராடேல. இன்றைக்கி இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டால்மியா பாரத் இன்ட்ராடேல 4% விழுந்தது. பாலிகேப் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஹேவல்ஸ் இந்தியா 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 1% பாசிட்டிவ், பிறகு 1% நெகட்டிவ். சிஎட் 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 6% அதிகரிச்சிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டாடா கம்யூனிகேஷன்ஸ் 3% விழுந்திருக்கு. இன்ஃபோசிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.